நேசம் இருக்கணும். உண்மை இல்லைன்னா நேசம் நீடிக்காது. 2 பேர் பிஸ்னஸ் தொடங்குவான். ஆரம்பத்தில் அவன் நண்பர்கள் தான். ஆரம்பத்தில் 2 பேர் நண்பர்களாக தான் இருக்கிறான். உயிரை கொடுக்குற அளவுக்கு நண்பராக இருந்து பிஸ்னஸை தொடங்குவோன்னு அது வளரும் போது சொல்லுங்க ஆமென், ஒருத்தன் கொள்கிற அளவுக்கு மாறிடுவான். ஏன்னா அங்கே உண்மை இல்லை. 2 பேருக்கு 50 ரூபா சேரணும்னா ஒருத்தன் 70 ரூபாய் சேர்த்துருவான். ஒருத்தன் மோசம் போக்கிடுவான். உண்மை இல்லை. உண்மை இல்லாத உறவுகள் நீடிக்கிறது இல்லை. சொல்லுங்க ஆமென். அது பிஸ்னஸோ கணவன் மனைவிக்கு அப்படி தான். இவருக்காக என் உயிரே கொடுப்பேன்னு அந்த அம்மா சொல்லும். அப்புறம் மம்மிக்கல்ல தூக்கி போடுது. நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறோம்ல, இவர் உயிரையே கொடுப்பேன்னு தான் கை பிடிக்குது. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அம்மிக்கல்ல தூக்கி தூங்கிட்டு இருக்கையில் போடுறது நியூஸ் பேப்பரில் வருது. சொல்லுங்க ஆமென். உண்மை இல்லை, துரோகம், அவ்வளோதான் உண்மை. சொல்லுங்க ஆமென். உண்மை இல்லாத உறவுகள், நேசமும் இல்லை உண்மையும் இல்லை, அது நீடிக்காது. சொல்லுங்க ஆமென். அந்த உறவுகள் நீடிக்கிறது. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும், என் பிள்ளை தான் தகப்பன் உயிரை கொடுக்குறான், என் மகன் தான், என் பிள்ளை தான் தாய் உயிரை கொடுத்து அவனை படிக்க வைக்கிறதா, கல்யாணமா, சொத்து சேர்க்கிறதா, எல்லாம் சேர்க்குது. சொல்லுங்க ஆமென். அதே தகப்பன் மகனை கொல்லுகிறான், மகன் தகப்பனை கொல்றான். ஏன் செய்தியில் வருது? சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதுக்குள்ள இருக்கிறது உண்மையான அன்பு, ஒரு உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ், இன்டிகிரிட்டி. இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார். 50ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிற சத்தியம் என்ன? சொல்லுங்க ஆமென். நீ கடமைக்கு ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வர்ற, நான் அதை விரும்பலை. உண்மையான மனப்பூர்வமான ஸ்தோத்திரம் இல்லை, மனப்பூர்வமான நேசம் இல்லை, மனப்பூர்வமான நேசம் இல்லை. இதே தான் மல்கியா தீர்க்கதரிசிட்டு சொல்றார். நசல் கொண்டது, ஊனமானது, எதையாவது வச்சு பலிபீடத்தில் கொளுத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். அப்படி செஞ்சாலும் அது தப்பு இல்லைன்னு ஆசாரியர்கள் நீங்களே சொல்றீங்க. நசல் கொண்டது, ஊனமானது, ஒன்றுத்துக்கும் உதவாது, சந்தையிலையும் விலை போகாது, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்க மாட்டான். அதை கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சு கடமையை கழிச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க ஆமென். உன் தேவனுக்குரிய மரியாதை நீ செலுத்தவில்லை, உன் தேவனுக்குரிய பயத்தை, உன் தேவனுக்குரிய உத்தம நேசத்தை நீ செலுத்தவில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்றார் ஆண்டவர். நீ ஒரு அதிபதிக்கு போய் அழுகின பழத்தை கொடுத்துப்பார். உன் அதிபதிக்கிட்ட கொடு, வாங்கிக்கிறானான்னு பார்ப்போம். எம்எல்ஏவை பார்க்கும்போது, எம்எல்ஏவை பார்க்க போறீங்க, ஒரு அதிகாரியை பார்க்க போறீங்க, ஒரு யாரோ ஒரு பொறுப்புள்ளவரை பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். சும்மா 2 ஓட்டை ஆப்பிள், பூச்சி உள்ள ஒரு ஆரஞ்சு பழம், எதையோ ஒன்று வாங்கிட்டு போங்க. அது சொல்றார் ஆண்டவர். உன் அதிபதிக்கு நீ எதையாவது வாங்கிட்டு போ, அற்பமா எதையாவது வாங்கிட்டு போ. அவன் முகத்தை பார்க்குறானான்னு பார்ப்போம். மனுஷன் பேசுகிற மாதிரி சொல்றார் ஆண்டவர். சொல்லுங்க ஆமென். அவனை பார்க்கும்போது, அவனை ஒரு சாதா மனுஷன் தான், அவனை பார்க்கும்போது எப்படி போற? உன் தேவனுக்குரிய பயம் எங்கே? உன் தேவனுக்குரிய தெய்வீக அந்த தெய்வ இருதயத்தில் உன் தெய்வ பக்தி எங்கே? சொல்லுங்க ஆமென். உன் தேவனுக்குரிய மரியாதை, கனம், தெய்வ பயம் எங்கே இருக்கு உன்கிட்ட? சும்மா கடமையை கழிக்க கோயிலுக்கு போற, அதை ஆண்டவருக்கு கடிந்து கொள்கிறார். 50ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 50ஆம் சங்கீதம் முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதை பற்றி சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். தேவன் தன்னை நேசிக்கணும்னு விரும்புகிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். புருஷன் நேசிக்கலாம், அந்த குடும்பம் என்னத்துக்காது? இந்த வாழ்க்கை தெண்ட வாழ்க்கை. சந்தையில் வாங்கி காய்கறி அரிசி போட தின்னதோல அந்த அம்மா வீட்டில் உட்காந்து பொங்கி போட்டுக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடையாது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடையாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுங்க, ஒரு அன்பு இல்லாத ஒரு இடம் வனாந்தரம், ஒரு அன்பு உண்மை இல்லாத ஸ்தலம் வனாந்தரம். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் அதை இஸ்ரவேல் மக்களோடு சொல்கிறார். இங்கே வாசிக்கிறோம். என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலை உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உனக்கு தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களில் இருந்து ஆட்டுக்கடாக்களை நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருக ஜீவன்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ. சொல்லுங்க ஆமென். அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் நீ பலி செலுத்தணும், தகன பலி செலுத்தணும். வருஷம் ஒரு தடவை வந்து உன் ஆண் மக்கள் எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் வரணும், பலி செலுத்தணும்னு சொல்லுகிற ஆண்டவர் ஏன் இங்கே இதை இப்படி சொல்லுகிறார்னா, ஜனங்கள் தேவனை நேசிக்காம, எத்தனை அதுதான் முக்கியம், தேவனை நேசிக்காம கடமையை கழிக்க 2 ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வந்தது. அதை தான் ஆண்டவர் அருவருத்து சொல்லுகிறார். கர்த்தரை நேசிக்கிற நேசம் இல்லை, தேவன் செய்த நன்மைகளை உணர்கிற இருதயம் இல்லை. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் செய்த அந்த இரக்கம், ரட்சிப்பு, கொடுத்த கிருபை எதையும் உணர்றதுக்கு தயாரா இல்லை. கடமையை கழிக்க வருஷம் ஒரு தடவை ஒரு ஆடு 2 புறா குஞ்சு கடமையை கழிச்சிட்டு போ, அதை ஆண்டவர் அருவருத்து சொல்லுகிறார். இங்கே சொல்லுங்க ஆமென். ஆகவேதான் 14ஆம் வசனத்தில் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, எத்தனை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வாயில ஸ்தோத்திர பலி ஜெபம் வருதான்னு பாருங்க. ஒரு வாரம் முழுவதும் முக்கியம். ஒரு நாள் தொடங்குது, எவ்வளவு நேரம் நீ ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் தனியா ஒரு மணி நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம், அழுக்கு கழுவப்படும், கிருபை உண்டாகும். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் உன்னை உணர்த்துவா, இந்த இடத்துல நீ தவறு, இதை நீ செஞ்சிருக்க கூடாது, இதை பேசியிருக்க கூடாது, இதை செஞ்சிருக்க கூடாது, இந்த வழியில போயிருக்க கூடாது. கர்த்தர் கண்டித்து உணர்த்துகிற இடம் தனி ஜெபம்.
தனி ஜெபம் இல்லாத மனிதர்கள் ரொம்ப சிரமம். அப்படியே இருட்டிலே போயிட்டு இருப்பாங்க. இருட்டு தான். தனி ஜெபம் இல்லைன்னா கிருபையும் இல்லை, இருட்டு தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உணர்த்தி சரிப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிற இடம் தனி ஜெபம், மன்றாட்டு ஜெபம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை கடைசி வரைக்கும் நீங்கள் நிலைச்சிருக்கணும்னா ஜெபம் உண்டு. ஜெபம் முக்கியமானது. நீ ஆண்டவருடைய சமுத்திர வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். தேவவசனம் அது சொல்லுது. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அடுத்து சொல்றார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட சங்கீதத்தில், துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு. சொல்லுங்காமே. ஆமாம், சில குடிகாரன், அடிகாரன், 2 பண்டாட்டிக்காரன், துஷ்டன், லஞ்சம் வாங்குறவன், கோயிலில் கிறிஸ்டோபர்னு வச்சுருப்பான். நான் எந்த கிறிஸ்டோபரையும் சொல்லல, ஏசு அடியான்னு வச்சுருப்பான். ஆரோக்கியசாமி அந்த என்ன குப்பை பேரோ கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு அதிகாரத்தில் உட்காந்துட்டு லஞ்சம் வாங்குறது, குடிக்கிறது, விபச்சாரம், ஆபாசப்படம், அருவருப்பு. அவனுக்கும் ஏசுநாதருக்கு எந்த சம்பந்தமே இல்லை. ஆனாலும் கோயிலுக்கு ஆண்டவர் சொல்லுங்க, உனக்கு என்ன நியாயம் உண்டு. சொல்லுங்காமே. உன் வாயில என் பேரை சொல்றிய, உனக்கு என்ன நியாயம் இருக்கு? நான் பரிசுத்தர், நீ பாவத்தை விரும்புறவன். நான் பரிசுத்தர், நீ பாவத்தில் ஜீவிக்கிறவன். என் பேரை சொல்றது உனக்கு என்ன நியாயம் உண்டு? சொல்லுங்காமே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன உனக்கு நியாயம் இருக்கிறது? துன்மார்க்கனை நோக்கி சொல்றார், நீ சிற்றையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நான் சொல்றது கேட்க விருப்பம் இல்லை, உன் இஷ்டத்துக்கு நடக்கிற, என் வார்த்தையை பின்னாடி எரிந்து போடுற, உனக்கு என்ன நியாயம் இருக்கிறது? சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்கிறோம் அடுத்து 18ஆம் வசனத்தில், நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்காமே. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், எனக்கு முகத்தாட்சியம் வேணுங்கிறக்கா எத்தனை பேர் பாவியோட சேர்ந்து போவாங்க. அது கெட்டவன்னு தெரியும், லஞ்சம் வாங்குறான், சரி அவன் வாங்குற நம்மளும் வாங்கிடுவோம். நான் கேட்கல பாஸ்டர், அவர் தான் கொடுத்தாரு. எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க. விசுவாசிகள்ட்ட சொல்கிறேன், நான் கேட்கல பாஸ்டர், அவர் தான் கொடுத்தார். ஏன் பால்டா கொடுப்பார், வாங்கி குடிவே பார்ப்போம். பவுண்டா குடித்தா பிரச்சனை இல்லை, பால்டா கொடுக்கட்டுமே, வாங்கி குடிக்கிறதுக்கு மனசு இருக்கான்னு பார்ப்போம். பால்டாயில் அரளி கொட்டை, பணமும் நகையும் கொடுத்தா வாங்க தெரியுது. அதே ஒரு பால்டாவை கொடுக்கட்டுமே, அரளிக்கொட்டை அரைச்சி கொடுக்கட்டுமே, வாங்கி குடிக்க மனசு வருதான்னு பார்ப்போமே. நான் வாங்கல பாஸ்டர், அவராக தான் கொண்டு வந்து கொடுத்தார். கவரில் கவர் வேணான்னு சொல்லிட்டேன், மல்லு கட்டி 5000 ரூபாய்க்கு கிஃப்டாக வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நரகத்தின் தண்டனையின் பாவத்தில் உன் கணக்கில் எழுதப்படும். அவருடைய கிரியைகள் அவரோடு கூட போகும். அநியாயமான திரவியம் ஒன்றுக்கும் உதவும். அநியாயமான பணம் எனக்கு வேணான்னு சொல்ல உனக்கு தெரியல. அப்புறம் வியாதிக்கு ஆஸ்பத்திரியில் செலவழிக்கும் போது என்ன செய்யறது? கர்த்தாவே இப்படி விட்டு விட்டீரே, உனக்கு நீதியை சரி கட்டுறதுக்கு வேற வழி இருக்கு, என்ன இருக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க, நீ திருடனை காணும் போது உன்னோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்குண்டு, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. எத்தனை பேர் சொல்லுங்க ஆமென். 2 பேர் சேரும்போது அடுத்தவரை பற்றி தப்பா, அவருடைய பிள்ளையை பற்றியோ தகப்பனை பற்றி யாரை பற்றியோ தவறா அவருடைய வாழ்க்கையை கெடுக்கிற வண்ணமாக, அவருடைய நல்ல பேரை கெடுக்கிற வண்ணமாக பேசுவாயானால் அது பாவம், குற்றம். சொல்லுங்க ஆமென். அவன் செய்த பாவம் அவனோட, அதை உன்னை விளம்பரம் அடித்து போஸ்ட் அடிக்க சொல்லலை. அதை போஸ்ட் அடித்து ஒட்டுறதுக்கு உனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்லாண்டரர்ஸ், பூசிக்கிறவர்கள்னு வசனம் சொல்லுது, பெரிய பாவம். 2 பேர் சேர்ந்து இன்னொருத்தனை யாரையோ பற்றி தப்பும் தவறுமா பாவத்தை, அந்த காரியத்தை நமக்கு சொல்லல ஆண்டவர். வசனம் சொல்லுகிறது, இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாக இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. சொல்லுங்க ஆமென். சொல்றார், தேவனை மறக்கிறவர்கள். இன்னொரு சங்கீத வார்த்தையில், தேவனை மறக்கிற அனைவரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் வசனம் சொல்லு. தேவனை மறக்கிறது. சொல்லுங்க ஆமென். ஃபோன் நம்பர் நமக்கு மறக்காது, ஏடிஎம் பின்னு மறக்காது, என்னென்ன பாஸ்வேர்டு இருக்கோ லாக்கர் பாஸ்வேர்டெல்லாம் நமக்கு கரெக்டாக மறக்காதுன்னா வசனம் மறந்துடும். சிலருக்கு ஜெபம் பண்ண வாயே தர, ஜெபம் பண்ண தெரியாது பாஸ்டர். நான் அப்படி ஆளுக்கு ஜெபிக்கவோ வீட்டுக்கு போகவே இப்போ விரும்புறதில்லை. தெண்டமாக போட்டு நான் காலம்பூரம் பிரசங்கம் பண்ணி, என் பிள்ளைக்கு ஜெபிக்க தெரியாது பாஸ்டர். எப்படி 90 மார்க் வாங்குது உன் பிள்ளை? 95 வாங்குது, பேப்பர் சர்டிஃபிகேட்லாம் வாங்குது, ஜெபிக்க தெரியாது பாஸ்டர். நீங்களே ஜெபம் பண்ணிட்டு போங்க, அந்த வீட்டுக்கே நான் போகிறதில்லை. ஊமை பிள்ளை வீட்டுக்கு எதுக்கு நம்ம போய் தண்டமா வருஷம் பூரா? சொல்லுங்க. 90 வாங்கணும், மல்லு கட்டி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படி 90 வாங்க தெரியுதில்ல? 90 வாங்குறது இருக்கட்டும், பேப்பருக்கு என்ன வேலையாக கொடுக்குறேன்? காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்க சொல்லுங்க, குப்பரை அடித்து 8 மணி வரைக்கும் படுத்துருக்கோம். தாயும் படுத்திருக்கோம், பிள்ளையும் படுத்திருக்கோம், தகப்பனும் படுத்திருக்கோம். பாஸ்ட்டு கிடந்து மல்லு கட்ட வேண்டியதுதான், ஒன்றுத்துக்கும் வேலைக்காகாது. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை திட்டமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடைசியாக வாசிக்கிறோம், தேவனை மறக்கிறவர்களை இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவர் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்,
தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். சொல்லுங்காமே, 2 காரியம் சொல்கிறார். ஸ்தோத்திர பலியிடன் ஆண்டவரோடு இணைந்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்தை துதித்து ஜெபம் பண்ணுகிற ஒரு பாக்கியம், அதில் இணைந்து அதுக்கு நேரத்தை கொடுக்கணும். அதனாலதான் வசனம் சொல்கிறது ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. சொல்லுங்காமே, அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினால் வீணரானார்கள். அவர்களுடைய உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. நிறைய பேருக்கு இருளடைகிறதுக்கு ரொம்ப தேவை ரகசியம் இதுதான். வாழ்க்கையும் இருள், போற காரியம் இருள், எல்லாமே இருள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஃபெயிலியர், எல்லாம் இருளாவே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு சாவி ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் தேவனை அறிந்தும், சொல்லுங்க ஆமென், தேவனை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. கீழே சொல்றார், அவருடைய சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்காமே, ஏன் தெரியுமா? முதல்ல விரும்பல கர்த்தரை பரிசுத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து அவருடைய பாதம் அமர்ந்தவருக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்த அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்படியே வாய் இறுக்கி மூடிட்டு இருப்பான். பாக்கி வாய் பைப்படியில் பாருங்க, பாலக்கட்டையில் பாருங்க, நண்பரோட பேசும்போது பாருங்க, வாய் நல்ல பிரபலமா திறக்கும். கர்த்தர் அதை கடிந்து கொள்ளுகிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியாக சொல்லும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியோடு மட்டுமல்ல, தன் வழியையும் செவ்வாய்ப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறது மட்டும் கிடையாது, உன் பாதையும் சரிப்படுத்தணும். உன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தன்னுடைய ரட்சிப்பை, தன்னுடைய விடுதலையை ஆண்டவர் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, ஸ்தோத்திரம். ஒரு பாடல் பாடும் பொழுது